முதலாளி அந்த கார் ஓனர் கிட்ட பேசி பார்த்துட்டேன். ரொம்ப ரூடா பேசுறான். எத்தனை லட்சம் கொடுத்தாலும் காரை கொடுக்கறதா இல்லையா? டாடி, அவன் இந்த அளவுக்கு பேசுறானா விட்டு வைக்க கூடாது. அவனை சொல்றியா இல்ல அவன் காரை சொல்றியா? காரத்தான் சொல்றேன். எனக்கு கிடைக்காத அந்த காரு அவன்கிட்டே இருக்க கூடாது டாடி. ஒண்ணு அது நம்ம வீட்டுக்கு வரணும், இல்ல பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடணும். பாண்டியா, தாரா சொல்றதுதான் கரெக்ட். நீ என்ன பண்ற? சண்முகம் குரூப்பை விட்டு அந்த கார் மேல ஒரு லாரிய மோத வச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடு. பாண்டியன், அதை விட ஒரு பெஸ்ட் ஐடியா. பொதுவாவே நம்ம நாட்டுல பன்னி மேல கார் மோதிட்டா அதை வித்துறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அதனால அந்த கார் மேல ஒரு பண்ணியை பிடிச்சி விட்டுணுங்கிறீங்களா? பன்னி மேல கார் மோத வேண்டாம். நடக்காதத நடந்த மாதிரி காட்டுறதுதானே நம்ம வேலை. அதான நம்ம ஸ்பெஷாலிட்டி. பாண்டியா, நீ என்ன பண்ற? பன்னி மேல கார் மோதிட்டுதா முதலாளிக்கு ஒரு பொய்ய சொல்ல வைக்கிற. அடுத்த நிமிஷம் அந்த காரு நம்மள தேடி வருதா இல்லையா பாரு. இல்ல பாபு, நாளைக்கு 8ஆம் தேதி வாழ் வரப்போற நாள்டா. குதூகலமா இருக்க வேண்டிய நீ ஏன்டா கண்ணத்துல கை வச்சிருக்க? கப்பல் ஏதாவது வந்து போச்சா? ஆமாங்க, என் கற்பனை கப்பல் கவுந்து. என்ன சொல்ற? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால என் டெல்லி ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன்னு இப்பதான் மீரா எனக்கு போன் பண்ண. என்னோட லக்கு அவ்வளவுதான். ஏன்டா இதுக்கு போய் ரொம்ப வருத்தப்படுறேன்? இந்த முறை இல்லாட்டி அடுத்த முறை வந்துட்டு போறேன். கிணத்த நீ வெள்ளமா கொண்டு போகுது. நீ சொல்றதும் சரிதான். மீரா வாக்மேன் கட்டிருக்காங்க. ஆமா, அங்கேயும் போய் வாங்கி கட்டிக்கீங்க. போங்க போட, இதான் நேரம். இப்ப மனசார அவனை வர்ணிக்க போறேன். ஏன்னா வாக்மேன் கட்டிட்டு இருக்காங்க, எதுவுமே அவன் காதுல கேட்காது. இப்ப பாரு, போங்க போங்க. மீரா குட்டி, என் செல்ல கட்டி உன்னை நினைச்சு அடிக்கடியே அடிக்கிறேன் தண்ணி. அதுல கூட போதை இல்லை, உன் கண்ணுலதான் போதை. அதனால எனக்கு தெரியல வேற பாதை. ஐயோ, இந்த டைப்ரைட்டரா நான் இருக்கக்கூடாதா? உன் கையாலே என்ன தொக்கு தொக்கு தொக்குன்னு அடிப்பியே. சபலம், என்ன இங்க வந்து அறுக்குற? ஒண்ணு இல்ல, ஆபீஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். உன் காதுல எதுவும் இல்லையே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வந்த விஷயத்த சொல்லு, எனக்கு ஒண்ணும் காதுல விழல. ஆபீஸ் ஃபைலு ஃபுல்லா எழுதிருக்கேன், ஃபுல்லா அடிச்சிரு. டைப் தான் நல்லா இருக்குல்ல? ஆமாடி. கார் எப்படி இருக்குடி? எப்படித்தான் இதை வாங்கினியோ? சும்மாவா? இதெல்லாம் எங்க அப்பாவோட டெக்னிக் தான். பரவாயில்லடி, நீ எது கேட்டாலும் உங்க அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வாடி, டைம் ஆச்சு, காலேஜுக்கு போலாம். இருடி, இன்னும் கொஞ்சம் நேரத்துல எதிர் வீட்டு ரோமியோ ஆபீஸ்க்கு போவான். சைட் அடிச்சுட்டு போலாம். ஏண்டி, தெரியாம தான் கேக்குறேன். உன்னோட அந்தஸ்துக்கு அவனை போய் சைட் அடிக்கிறீங்க. அதை விடுடி, அட்லீஸ்ட் டீசெண்டாவது இருக்கானா? எப்பவும் ஒரே பேண்ட் ஷர்ட் போட்டு தலையிறான் பஞ்ச பயமாது. வறுமையில இருக்கிற அவனை நான் ஏன் செலக்ட் பண்ண தெரியுமா? அஸ்திவாரம் இல்லாம இந்த ராதா கட்டடம் கட்டவே மாட்டான். என்னோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் நான் ஊர்ல சொன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பணத்தோடவும் பங்களாவோடவும் பல பேர் நான் நீ போட்டு போட்டுட்டு வருவாங்க. என்ன ஒண்ணு, வசதி உள்ளவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் சில நேரத்துல ஏட்டிக்கு புதிய கேள்வி கேட்பான். என்னால ஃப்ரீயா இருக்க முடியாது. பர்டிகுலரா பணக்கார வீட்டு பெண்களா இருந்தா பல பெண்களோட தொடர்பு வச்சிருப்பான். அந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. எனக்கு வர புருஷன் என்ன ஆட்டி வைக்கிறவனா இருக்க கூடாது, நான் ஆட்டி வைக்கிற ஆம்பளையா இருக்கும். என்ன ஓப்பனா சொன்னா காலம் பூரா எனக்கு அடிமையா இருக்கும். அதுக்கு இவன் கரெக்டுங்கிறியா இல்லங்கிறியா? கரெக்ட் தாண்டி. ஏய், சாவடிக்க போறேன், கண்டுக்காதீங்க. இது வேற. டார்லிங், நீ திருத்தா ஜிலேபி மாதிரி இருக்க, பார்த்தா பாதாம் அல்வா மாதிரி இருக்க. உன்னை அப்படியே கடிச்சு தின்னலாம் போல் இருக்கு. உன் உதடு ரெண்டும் ரோஜா இதழ்கள் மாதிரி இருக்கு. உன்னை அப்படியே வாரி அணைச்சு அடிச்சா அடிச்சா. இதுக்குத்தான் தெரியுது தினமும் நீ இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாட்டா ஆஃப் பண்ணிட்டு சும்மாதான் மாட்டிக்கிட்டு இருக்க. அதான் மாட்டிக்கிட்டேன். எல்லாருக்கும் முன்னால என்ன அரைஞ்சிட்டு இல்ல? நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை செருப்பால் அடிச்சிருக்கணும். இனிமே இங்க நின்னுட்டு இருந்த இந்த ஆபீஸே சிரிச்சிடும். இடத்த காலி பண்ணு. இடத்த காலி பண்றது இருக்கு, உன்னையவே காலி பண்றேன். நான் என்ன செய்கிறேன்னு பார்.
விவரமா சொல்லு. அந்த செவுத்துல எழுதி ஒட்டது யாரு? கண்ணா, உன்னையும் மீராவையும் பத்தி கண்ணா பின்னு எழுதிருக்கேன். என் மனசு பொறுக்கல. என்ன நடிக்கிறேன்? யார் எழுதி சொல்லு. யாராவது பெயிண்டர் எழுதியிருப்பான். என்ன கேட்டா உன்னை தவிர வேற யாரையும் அந்த வேலையை செஞ்சிருக்கணும். நான் அப்பவே சொன்னேன் அதை ஒட்ட வேணான்னு. கேட்க மாட்டேன்னு. இன்னும் எட்டப்ப சாகலையா? ஏன் பனியனு பிடிக்கிற? வேணும்னா வாங்கி தரேன். படுவான். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ ஒரு தாய்க்கு தானடா பிறந்த. உனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு யாரும் இல்ல. கைக்கு வந்த படியில எதிர்க்கு. நீ எல்லாம் உருப்பிடுவியா? எதை வச்சுடா நானும் அந்த பொண்ணு லவ் பண்றோன்னு எழுதுனேன். ஒரு பொண்ணோட ஒரு ஆண் பழகிட்டா அது லவ் நடத்தமா? வயசான காலத்துல உனக்கு தபலம் வேற. உன் கூட ஒரு பொண்ணும் பேசலன்னு உனக்கு பொறாம. விடுங்க சார், ஏதோ தெரியாதனமா எழுதி ஒட்டிட்டாரு. பிளீஸ் சும்மா இருங்க சார். இவன் எப்படி சார் எழுதலாம்? நான் என்ன அந்த பொண்ணு லவ் பண்றேன்? கண்டபடி எழுது. நான் என்ன அந்த பொண்ணை லவ் பண்றேன்? நான் என்ன அந்த பொண்ணை லவ் பண்றேன்? வர வர உலகம் ரொம்ப மட்டமா போயிட்டு இருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் பழகிட்டா போதும், உடனே அதுக்கு லவ்னு சாயம் பூச்சிடுவாங்க. தப்பு பண்றவங்களுக்கு பரவாயில்ல, ஊர்ல அவங்கள பத்தி ஒரு மாதிரியா பேசினா கண்டும் காணாம இருந்துடுறாங்க. நம்மள மாதிரி தப்பே பண்ணாதவங்களை பத்தி பேசினாதான் மனசு கேட்க மாட்டேங்குது. மீரா, என்ன மீரா, நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், நீ ஒன்னும் பேச மாட்டேங்கிற? ஒண்ணு இல்ல, ஒரு சினிமா பாத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதுல 13 ரீல் வரைக்கும் கதை ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கோம். 14வது ரீல்ல கிளைமேக்ஸ்ல ஏதோ ஒரு திருப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது கதையோட கிளைமேக்ஸ் தப்புன்னு முடிஞ்சு போச்சுன்னா எந்த மூட்ல அந்த தியேட்டரை விட்டு எந்திரிச்சு வரோமோ அதே மூட்ல தான் நான் இப்ப இருக்கேன். என்ன மீரா, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னமோ சினிமாங்கிற கிளைமேக்ஸ்ங்கிற. உங்களுக்கு எதுவுமே அவ்வளவா புரியறது இல்ல. இத்தனை நாள் நான் உங்களோட பழகுனது 13 ரீல்னு சொன்னா நான் என்ன அந்த பொண்ணை லவ்வா பண்றேன்னு சொன்னீங்களே, அதுதான் கிளைமேக்ஸ். அப்போ நீ எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் இன்னுமா புரியல? மீரா, நான் உன்னை புரிஞ்சுக்கலன்னு நீ வருத்தப்படுற, ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கலன்னு தான் நான் வருத்தப்படுறேன். நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? பொதுவா மேகத்தை பார்த்து மயில் ஆடுறதா வழக்கம். அப்படி இருக்கும்போது நான் சொல்ல வர கதையில ஒரு மயிலும் மேகமும் உன்னோட ஒண்ணு பழகிட்டு இருந்ததா, அடிக்கடி சந்திச்சு பேசிட்டு இருந்ததா. அந்த மேகம் என்னடான்னா மனசுக்குள்ளேயே கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு இருந்ததா. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மயில் ஆடாதா, தன்னோட காதலை வெளிப்படுத்தாதான்னு ஒரு கிளைமேக்ஸே எதிர்பார்த்துட்டு இருந்தது. மயில் என்னடான்னா ஆடாமலே கதையை முடிச்சிருச்சு. தப்புன்னு இப்படி கிளைமேக்ஸ மயில் முடிச்சிருச்சுன்னு மேகத்துக்கு தாங்க முடியாத வருத்தம். இதுல வேடிக்கை என்னன்னா, வேடம் ஒருத்த விட்டு அம்புல அந்த மயிலுக்கு கால் உடைஞ்சிருச்சு. அதனால அது ஆடணும்னு நினைச்சாலும் முடியல. அப்படியே அது ஆடினாலும் அந்த ஆட்டம் நல்லா இருக்காதுன்னு அந்த மயில் நினைச்சதுலயும் தப்பு இல்லை. அந்த மயிலுக்கு கால் இல்லைன்னு சொல்லலாமே தவிர காதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் முடவ கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏழை காதலை பத்தி நினைச்சு பார்க்கலாம், ஆனா காதலிக்கணும்னு நினைக்க கூடாது. உனக்கே தெரியும் மீரா, என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க எத்தனை பேரு. ஒரு அக்காவை கரையத்துல அந்த கல்யாண கடனே இன்னும் தீர்ந்து பாதில்ல. இன்னும் 3 பேர் இருக்காங்க. அதை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. நர விழற வரைக்கும் உழைச்சாதான் அவங்களை கரையேத்துற நாளே என்னால பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் மீறி காதலிக்கிறதுக்கான பக்குவமும் எனக்கு இல்ல, தைரியமும் என்கிட்ட இல்ல. அப்படியே உன்னை நான் காதலிச்சாலும் என் தங்கச்சிங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் உன் கழுத்துல நான் 3 முடிச்ச போட முடியும். அது வரைக்கும் வீணா உன்னை காக்க வைக்கணுமா? எனக்காக உன் வாழ்நாளை வீணாக்கணுமான் தான் எனக்குள்ளேயே ஒரு எல்லை கோட்டை போட்டுட்டு அதை தாண்டி வர முடியாம தவிச்சுக்கிட்டு. கண்ணன், கதையில எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கண்ணனுக்காக மீரா வாழ்ந்தான்னு. அதே மாதிரி இந்த கண்ணனுக்காக இந்த மீரா வாழக்கூடாதா? ஒரு கையால தூக்க முடியாத பலுவ 2 கையால தூக்கி கஷ்டத்தை குறைச்சுக்கிறது இல்லையா? உங்களோட சேர்ந்து நீங்க சுமக்கிற சுமைய நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா உங்க பாரம் கொஞ்சம் குறையும் இல்லையா? உடனே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி சொல்றதுக்கு எங்க வீட்டுல கூட யாருமே இல்லைங்க. முடிவெடுக்க வேண்டியது நான் ஒருத்திதான். நீங்க எனக்கு தானே நிச்சயமாயிட்டா 1 வருஷம் இல்ல, உயிரோட இருந்தா 100 வருஷம் கூட உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்.